வணக்கம் மக்களே, நான் உங்கள் நவீன்சன் ஃப்ரம் 3CT தமிழ் ட்ரேடர் யூடியூப் சேனல். மறுபடியும் நான் இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாளாக என்னடா காணோம், வீடியோஸே இல்லை அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி யூடியூப்பில் சில ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்துட்டு இம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, அட்ரஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ப்ளஸ் நிறைய புது புது கான்செப்ட்ஸ் இருந்ததுனால பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2.0 அப்படின்ற ஒரு வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த சின்ன கேப். இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற சீரியஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்த்தோம் பிடிஆர்எஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து 3CT கான்செப்ட்ஸ் 2.0 நவ் அப்டேட்டட் வித் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் அபவுட் 3CT கான்செப்ட்ஸ் 2.0 அண்ட் தென் ஒரே ஒரு கான்செப்ட் இங்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம சார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறதில்ல, பட் நிறைய விஷயங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு புது பொலிவுடன் நம்ம வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த 2.0 கான்செப்ட்ஸில் வந்துட்டு 3CT 2.0 கான்செப்ட்ஸில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்னலாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹவு ப்ரைஸ் மூவ்ஸ். பேசிக்காக இன்னைக்கோடைய வீடியோ வந்து ஆக்சுவலாக ஹவு ப்ரைஸ் மூவ்ஸ், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது ட்ரேடிங்கில், எப்படி நம்ம அதை கன்சியூவ் பண்ணணும், அதை கன்சியூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அட்வான்ஸ்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், DOL versus ROL. DOL னா draw on liquidity versus ROL run on liquidity. அப்படின்னா என்ன, அது எதுக்காக தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்ப்போம். கீ லெவல்ஸ், என்னென்ன கீ லெவல்ஸ் ஒரு மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த லெவல்ஸை வந்து கொண்டு போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பேசிக்காக படித்தது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு கீ லெவலாக இருக்கும், சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன்ன்றது ஒரு கீ லெவல் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கான்செப்ட்ஸில் என்னென்ன கீ லெவல்ஸை அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், எப்படி வந்து அதை பணமாக்க முடியும் நம்மளால அதை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்ப்போம். ஹவு டு டிரைவ் டெய்லி பையர்ஸ், இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டோரி. இங்கே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது வந்து எப்படி நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே டெய்லி பையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம். ஹவு த ப்ரைஸ் மூவ்ஸ் தெரிஞ்சாலே வந்துடும், பட் இருந்தாலும் அது ஒரு வீடியோவாக வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம போடுவோம். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, இது நிறைய பேர் வந்துட்டு நிறைய சார்ட்ஸில் வந்துட்டு சிஐஎஸ்டின்னு மார்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன, எப்படி அது நடக்கும், அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கும், எந்த இடத்துல நடக்கும், எப்போ நடந்தால் அது வேலிடு, எப்போ நடந்தால் அது இன்வேலிடு, எதை ரெஸ்பெக்ட் பண்ணும், எதை ரெஸ்பெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு பரவலாக ரொம்ப ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் கேண்டில் ரேஞ்ச் தியரி. அதான் எல்லாருமே பரவலாக பேசுகிறாங்களே, நீங்கள் என்ன புதுசாக பேச போகிறீங்க அப்படின்னா, அந்த அந்த தியரி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கண்டென்ட் வந்து முற்றிலும் மாறுபட்டது தான் இருக்கும். என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், என்ன எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த டைமில் நடக்கணும், எது நடந்தால் கரெக்டு, எது நடந்தால் தப்பு, எதை நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் கேண்டில் ரேஞ்ச் நடக்குது வீடியோஸ் பார்க்குற மாதிரி, பட் ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, அதை எப்படி அணுகணும், அதை எப்படி கன்சீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சிஆர்டியில் பார்ப்போம். அதே போல் கேண்டில் கண்டினியூட்டி தியரி, இந்த ரெண்டு தியரி தாங்க இருக்கும் மார்க்கெட்டில். எல்லாம் நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலுமே சிஆர்டி இல்லை சிசிடி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை தாண்டி நாளைக்கு என்ன நடக்கும்னா, ஒன்று சிஆர்டி நடக்கும் இல்லை சிசிடி நடக்கும். எப்படி நடக்கும், ஏதா நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தனித்தனி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் மணி டெக்னிக்ஸ் எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, உண்மையாலுமே இருக்கா இல்லையா, கண்டிப்பாக இருக்குது. அது மூலயமா நிறைய பணம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத வந்துட்டு ஸ்மார்ட் மணி டைவர்ஜன்ஸில் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி டார்கெட்ஸ் டிசைட் பண்ணுறது, எப்படி வந்து அதை ஒரு வேலிடேஷனே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதுன்னா அது திரும்புறது கரெக்டா தப்பா, இல்லை நம்ம ட்ராப்ல இருக்கோமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிபனாசி வச்சு சொல்லுவோம். அது வந்து it will be really useful, but that is not Fibonacci trading, it is just a reference tool. அந்த ரெஃபரன்ஸ் டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டைம் தென் ப்ரைஸ், இதுதாங்க மெயின் ஜனரஞ்சகமான ஒரு டாபிக் இது. இந்த ப்ரைஸும் டைமும் மீட் ஆகும்போது ஒரு மேஜிக் நடக்கும் மார்க்கெட்டில். அந்த மேஜிக்கு எப்படி நடக்கும், எந்த இடத்துல நடக்கும், என்ன டைம், அது உண்மையாலுமே நம்மளுக்கு டைம் இருக்கா நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்குது. அந்தந்த நேரத்தில் நடக்கும்பொழுது நடந்ததுனாக்கா அதுக்கப்புறம் வந்து வானவேடிக்கைகள் மாதிரி வந்து ப்ரைஸ் மேலே போகும், இல்லைனா வந்துட்டு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கீழே போகும். இது எல்லாமே வந்து டைமும் ப்ரைஸும் மீட் பண்ணும்போது தான்
அது எப்படி மீட் ஆகும், என்ன ஆகும் அப்படின்றதோடைய ஒரு முன்னோட்டம் தான் இன்னைக்கு ஹவு பிரைஸ் மூவ்ஸ்ல பார்ப்போம். அப்போ அந்த டைம் தென் பிரைஸ் வரும்போது வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா அதை எப்படி அணுகணுன்றதை பார்ப்போம். ஐஎஃப்பிஜி அப்படின்றதுக்கு வந்து நம்ம 3.2.3 சிட்டி 2.0 கான்செப்ட்ல வந்துட்டு ஐஎஃப்பிஜிக்கு வந்து ப்ரமோட்டர்ன்ட்டு வச்சிருக்கோம். ஏன் அதை அவரை ப்ரமோட்டரா வச்சிருக்கோம் அப்படின்ற கீ ரீசன்ஸ், எந்த ஐஎஃப்பிஜி ஆக்சுவலா ஒர்க் ஆகும், எந்த ஐஎஃப்பிஜி ஒர்க் ஆகாது, எல்லா ஐஎஃப்பிஜியுமே ஒர்க் ஆகுமா, இல்ல இது மட்டும் தான் ஒர்க் ஆகுமா, எது ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அதோடைய முக்கியத்துவங்கள், அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பணமாக்கலாம் ட்ரேடிங்ல அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் வந்து ஓவராலா பார்ப்போம். இன்னைக்கு ஆஸ் செட் அண்ட் டன் ஹவு பிரைஸ் மூவ்ஸ் அப்படின்றத தான் வந்து மெயின் கான்செப்டா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த டாபிக் ஹவு பிரைஸ் மூவ்ஸ். காசு மார்க்கெட்ல பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, மூவ் ஆகுறதுக்கான பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்குது, எப்படி நம்ம மார்க்கெட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன அப்படின்னா, இல்ல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, பேசிக்கா மார்க்கெட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் புல்ஸ் அண்ட் பெஸ். அதுல வந்துட்டு ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தாங்கன்னா பிரைஸ் ஒரே இடத்துல சுத்தும். ஒருத்தர் அதிகமா இருந்த செல்லர்ஸ் அதிகமா இருந்து பையர்ஸ் கம்மியா இருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். செல்லர்ஸ் வந்துட்டு கம்மியா இருந்து பையர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேல போகும். இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட, இத்தனை நாளா நம்ம கத்துக்கிட்டு இருந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும். இது பொய்யா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொய் இல்லை, இது நிதர்சன உண்மை. பட் ஆனா இது எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு பையர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு பல லட்சம் கோடிக்கு, ஒரு பல ஆயிரம் பல பல லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஷேர்ஸ் வாங்கணும், ட்ரேட் வாங்கணும், ஒரு பட்டன் தட்டினா நடந்துட்டு இருந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் போய் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அட்வான்ஸா டெவலப் ஆகி ஒரு வேற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சயின்ஸ் வேர்ல்டில் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா, அந்த பேஸ் பண்ணி போகும்போது இப்ப எப்படி மாறி இருக்கு ட்ரேடிங், இந்த ட்ரேடிங்கை எப்படி கன்சியூம் பண்ணுவோம், இதே விஷயத்த எந்த மாதிரி மாற்றுதலா கொண்டு போயிருக்காங்க, எந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம அணுகணும் அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறது. பேசிக்கா வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ன்றதை தாண்டி உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்க ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தான். இன்னைக்கு எதை கிடைத்தாலும் ஏஐ, எதை எடுத்தாலும் நீங்க இங்க பாக்குற எல்லா இடத்துலயுமே ஏஐ இருக்கு. இதுல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியால பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு வருது, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபீட்ல வந்தது, ஏன் வருதுன்றதே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேசிக்கலி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வருது. இப்போ இதுல ப்ரெடிக்டிவ் மெத்தட்ஸ்ல தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து அந்த கேட்டகரியில தான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வருது. இந்த ரெகக்னிஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெகக்னிஷன் மெத்தடுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, போனை சும்மா பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க வந்து இப்ப ஃப்ரிட்ஜை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கீங்க, ஃப்ரிட்ஜை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸோ இல்லை இமீடியட்டா நீங்க போன் எடுத்து ஒரு சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ல போனீங்கன்னா ஃப்ரிட்ஜை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வரும். ஃப்ரிட்ஜ், இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் ஆஃபர் இருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் சூப்பரா இருக்கு, நியூலி லான்ச் ஆயிருக்கு இந்த ஃப்ரிட்ஜ்னு சொல்லி ஃப்ரிட்ஜை பத்தி. ஸோ அதுதான் ரெகக்னிஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. இது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூட நடுவுல இருக்க, உள்ளுக்குள்ள இருக்க அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து, பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியாது, அந்த கரு தான் வந்து அல்காரிதம் சொல்லுவாங்க. அல்காரிதம்னா என்ன? அல்காரிதம்ன்றது ஒண்ணுமே கிடையாது, சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ். இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை வச்சுக்கிட்டு நமக்கு வர ஒரு ஒரு சில இன்புட்டை அதை எடுத்துக்கொள்ற இன்புட்டை வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி அதுகிட்ட இருக்க ரிசோர்சஸ், அந்த என்னென்ன கண்டென்ட் அது ரிலேட்டடா இருக்கும் அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டேஷன் மெத்தட்ல வந்து, கம்ப்யூட்டேஷன்னா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷன் கால்குலேஷனோ ஏதோ ஒன்று டிரைவ் பண்ணி டைவ் இன் பண்ணி ஒரு ஒரு அவுட்புட், ரிக்வயர்ட் அவுட்புட்டை கொடுக்கறது தான் வந்து அல்காரிதம். ஸோ இப்போ பிசிக்கலா பேசிக்கலா வந்து ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கறதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காஃபி மேக்கர் மிஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காஃபி மேக்கர் மிஷின்ல என்ன அல்காரிதம் இருக்கும்னா, ஆன் பண்ண உடனே தண்ணி சுட சுட சுடன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் இவ்வளவு குவான்டிட்டி வரணும், அதே போல வந்துட்டு இவ்வளோ வந்து டிகாஷன் வந்து ஆட் ஆகணும், இவ்வளோ வந்து சுகர் ஆட் பண்ற மிஷின்ஸும் இருக்கு, சுகர் ஆட் பண்ணாத மிஷின்ஸும் இருக்கு. ஸோ கொடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ் அடிக்கணும் அப்படின்றது, எந்த அமௌண்ட்ல ஆட் பண்ணணும், எந்த அமௌண்ட்ல எடுக்கணும், இது பண்ண. அதே போல டீயை யூஸ் பண்ணா டீக்கு என்னென்ன இடத்துல இருந்து ரிசல்ட்ஸ் எடுத்து டிரைவ் பண்ணி. ஸோ இந்த இது இது ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் வந்து ஒரு செட் அண்ட் டன் அல்காரிதம். இப்ப நீங்க போயிட்டு அந்த அல்காரிதம் கிட்ட வந்து எனக்கு 2 கப்பு வேணும்னு சொல்ல முடியாது. டீயை பெரிய கிளாஸா வச்சுட்டு நீங்க ஒரு முறை அழுத்திட்டு திருப்பி 2வது முறை அழுத்தணும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து மூவ் பண்ணும். அதை தாண்டி பெருசா அது எதுவுமே வந்து செஞ்சு கொண்டு போகாது. அதுதான் வந்து செட் ஆஃப்
ரூல்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர். சிஸ்டமேட்டிக்கா இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம டோர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிசைன் டோர்ஸ் இருக்குல்ல, இந்த டிசைன் டோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுலயே வந்து செதுக்குவாங்க, உருவத்தை செதுக்குறாங்க, சாமி ஃபோட்டோஸை செதுக்குறது, இது எல்லாமே வந்து சிஎன்சி ப்ரோக்ராம் பின்னாடி இருக்க ஒரு அல்காரிதம் தான். அதை மூவ் பண்ணி இப்படி டிரைவ் பண்ணணும், இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி வந்து கிராஃப்டிங்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து அல்காரிதம். ஸோ அல்காரிதம்னாலே பேசிக்கலா ஒரு சில இன்புட்ஸ், ஒரு இன்புட்டா இருக்கலாம், 2 இன்புட்டா இருக்கலாம், இல்ல பல இன்புட்டா இருக்கலாம். அதை வாங்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி மேத் கால்குலேட் பண்ணி அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்கறது தான் வந்து அல்காரிதம். இப்போ இந்த அல்காரிதம் ட்ரேடிங் சிஸ்டம்ல என்ன பண்ண போகுதுங்க? ஆப்வியஸா என்ன பண்ண போகுது? மேனிப்புலேட் தான் பண்ண போகுது. மேனிப்புலேஷன் அப்படின்றதுன்னா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில புரிய வைக்கிறது தான். ஸோ ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அந்த மாயையில நம்மள வந்து ஃபாலோ வச்சு, மீன்ஸ் லைக் நம்மள விழ வச்சு அந்த மாயையில இருந்து நம்மள வந்து நம்ம கிட்ட இருக்க காசு எடுத்து ஆப்வியஸா ஒருத்தவங்க சம்பாதிக்கணும்னா இன்னொருத்தவங்க இழந்தாதான் முடியும். இதுதான் வந்து அந்த ட்ரேடிங் சிஸ்டமுடைய லாஜிக்கே. சோ அப்ப அந்த இழக்க வைக்கிறதுக்கு சும்மா போய் நீங்க உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு இப்ப நான் வந்து ஜெயிக்கணும், நான் வந்து உங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிக்கணும், அதனால நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு மாய வலையில விழ வைக்கணும் இல்லையா? அவங்க வந்து ஜெனரிக்கா பண்ற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் மேனிப்புலேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் சம்திங் விச் இஸ் நாட் ரியலி அவைலபிள் பட் ஃபைனலி மேக்கிங் இட் எப்படி காமிக்கணும்னா அது இருக்க மாதிரியே காமிக்கணும். அதுதான் வந்து மேனிப்புலேஷன். உங்களுக்கு பேசிக்கா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங்ல வந்து மேனிப்புலேஷன் ஆஃப் ப்ரைஸ் எதுக்கு பண்ணதுன்னா டு மேக் மூவ்ஸ், பிக் மூவ்ஸ் ஆஃப் தி மார்க்கெட். இப்போ வந்து வாங்குறவங்க இருந்தால் தான் செல் பண்ண முடியும், செல் பண்றவங்க இருந்தால் தான் வாங்க முடியும். ஸோ இப்போ கீழே இருக்கவங்க போது எல்லாருமே வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது கீழே விற்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா யார் வந்து வாங்க முடியாது. ஸோ அப்ப விற்கிறதுக்கான ஆளை கிரியேட் பண்ணும். மேல எல்லாருமே செல் பண்ணணும்னு ஆசைப்படும் போது வாங்குறதுக்கான ஆளே இல்லை அப்படின்னா கண்டிப்பா வாங்குறதுக்கான ஆளை கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ற ப்ராசஸ் தான் மேனிப்புலேஷன். இதை தான் வந்து அல்காரிதம் பண்ணுது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி பண்ணுது அப்படின்னா மனுஷனுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஹியூமன் டெக்னாலஜியோடைய வீக்னஸை பேஸ் பண்ணி தான். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் நம்ம லைஃப்ல ட்ரேடிங் லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். என்னென்னலாம் வந்து நான் ட்ரேடு போட்டா மட்டும்தான் எப்பயுமே வந்து லாஸாவே ஆயிட்டு இருக்கு, இன்னொருத்தன் ட்ரேடு போடுறான் அவன் சக்சஸ்ஃபுல்லாவே ஆயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்துருப்பீங்க. ஒண்ணு லாஸ் ஆகும் பொழுது வந்துட்டு 200 லாஸ் ஆகும், 500 லாஸ் ஆகும், 600 லாஸ் ஆகும், 700 லாஸ் ஆகும், 1000, 2000, 3000 போது என் கேபிட்டல் 15,000 இருக்குப்பா, நான் வந்து ஒரு 7,000 வரைக்கும் கூட போட்டோம், ஆனா திரும்பி அது பாசிட்டிவா வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். அதே மார்க்கெட்டு பாசிட்டிவ்ல 3000, 3500 வந்த உடனே நம்ம கையெல்லாம் ஈரமாயி ஐயோ போதும் இதுக்கு மேல மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அந்த வகையில அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். கடைசியில பார்த்தா அது 1,00,000 வேல்யூ வரைக்கும் போயிருக்கும் மார்க்கெட்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு 9,200 வந்துருச்சுப்பா, இன்னும் ஒரு 800 வந்துச்சுன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேப் தான். 9,800 லாபம் வர வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு, இன்னும் ஒரு 800 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 10,000 ரவுண்ட் பண்ணிடலாம்னு வெயிட் பண்ணுவோம். அந்த 9,800 அப்படியே போய் -10,000 வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணாம மார்க்கெட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த 9,800 வந்ததுல அதனால 1000 மைனஸ் பண்ணா 2,000 மைனஸ் திருப்பி போயிடுவான், திருப்பி இன்னும் ஏறிடும். ஸோ இந்த ஒரு கான்செப்டுவலா நம்ம லூஸ் பண்றதை பார்த்திருப்போம். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டே இருந்திருப்போம், லாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லாஸ் வந்துட்டு இருக்கும், ஆனா ஒரு ப்ராப்பர் செட்டப் மாதிரி தெரியும், ஆனா பயமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த ப்ராப்பர் செட்டப்ல என்டர் பண்ணோம்னா திருப்பி லாஸ் ஆயிடுமோன்ட்டு ஹோல்டு பண்ணுவோம். ஆனா அந்த செட்டப் சக்சஸ் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகி நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல போயிடும். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு செட்டப், ஒரு மேனிப்புலேஷனா அல்காரிதம் கிரியேட் பண்ணோம். அந்த செட்டப்ல இதுவுமே அதே மாதிரி தான் சொல்லிட்டு அதுல என்டர் ஆகும், ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடும். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்திருப்போம். இன்னொன்னு வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் மேல போய்கிட்டே இருக்குப்பா, மேல போய்கிட்டே இருக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து மார்க்கெட்டை பை பண்ணி நேரா மேல போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல வாங்க ஆரம்பிச்சிருவோம். மார்க்கெட் பிரைஸை வாங்க போவோம். வாங்கும் பொழுது ஆப்வியஸா வந்து நம்ம வாங்கின உடனே பிரைஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த 2 விஷயங்கள், இத்தனை விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஹியூமனுடைய எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல்ல இந்த 4 விஷயத்தை சுத்தி தான் நடக்கும். ஒன்னு பேராசை, கிரீடு, இன்னொன்னு ஃபியர், இன்னொன்னு இம்பல்சிவ்னஸ், இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்ன்றது என்னன்னா நம்மள வந்து ஒரு லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைஸ் வெயிட் பண்ணி இருந்திருப்போம். பட் ஆனா அந்த லெவலுக்கு வராம அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். மனசு என்ன சொல்லணும்னா
இவ்வளவு தூரம் வந்துட்டான்ல, இங்க வந்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், என்டர் ஆயிடுவோம். என்டர் ஆன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பிரைஸ் வந்து திருப்பி நம்ம நினைச்ச லெவலுக்கே வந்துடும். ஸோ நம்மள அந்த முன்னாடி வச்சிருந்த டிசிஷன், இந்த இடத்துக்கு வந்தாதான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருந்த டிசிஷனை சேஞ்ச் பண்ணி நம்மள ட்ரிகர் பண்ணி பிரைஸ்ல என்டர் ஆக வைக்கிறதுல, அதுதான் வந்து ட்ரிகர் பாயிண்ட். அதாவது இன்டியூஸ்மெண்ட், நம்மளோட தூண்டுதலுடைய ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்றத வச்சோம். மன கிளர்ச்சின்றது வந்து நம்ம சொன்ன பாரு, மேல போய்கிட்டே இருக்குப்பா, அதுல ஒரு ட்ரேடிங் என்ன ஒரு செட்டப்புமே இருக்காது, நம்மளுக்கு எந்த டெசிஷன்ஸ் மேக்கிங், எந்த ஒரு பிளானிங்குமே இருக்காது, பிளானிங்கே இல்லாம மேல போயிட்டே இருக்குப்பா, டக்குன்னு என்டர் ஆயிடுவோம், என்ன ஆகுதோ பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் மன கிளர்ச்சி. நம்ம மனசை கலைச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வியூகத்துக்குள்ள கொண்டு போய் நம்மள ஒரு ஆசையை பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போய் போகும்போதே ஆத்துல ஓடுற தண்ணியை நம்மளும் எடுத்துக்கலாம் கொஞ்சம்னு சொல்லிட்டு என்டர் ஆக வைக்கிறது இல்லையா, அதுதான் மனக்கிளர்ச்சி. ஸோ இந்த 4 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த அல்காரிதமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த அல்காரிதம்ல மேஜரா என்னென்ன கான்செப்ட்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா இந்த விஷயங்கள். ஸோ இப்போ இந்த விஷயத்துல எப்படி வந்து டிரைவ் பண்றாங்க அப்படின்னா, ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு தேர் ஆர் பேட்டர்ன்ஸ் ஃபார் எமோஷன்ஸ். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஆப்ஷன்ஸ்ல எப்படி எப்படிலாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அல்காரிதம்லாம் ஒரே நாள்ல எழுதுனாங்களா? ஆப்வியஸா கிடையாது. போக போக மார்க்கெட்ல அப்கிரேடேஷன். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ்ல பார்த்துட்டு ஆண்ட்ராய்டு 1, ஆண்ட்ராய்டு 15, ஆண்ட்ராய்டு 14 போயிட்டு இருக்கு, 15 வருது, 16. ஸோ அந்த அப்டேஷன்ஸ் மாதிரி இந்த அல்காரிதம் மக்களுடைய மூவ்மெண்ட், நம்ம போடுற ட்ரேட் ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி இந்த அல்காரிதம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்ப இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் நடக்குதா அப்படின்னா, டெஃபினட்டா இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் நடக்குது. ஒருத்தன் இழந்தாதான் இங்க இன்னொருத்தர் சம்பாதிக்க முடியும்ன்றது வந்து நிதர்சனமான உண்மை இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல. இங்க நம்ம அதே போலதான் நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு 5% ஆஃப் த ட்ரேடர்ஸ் தான் பாசிட்டிவா இருக்காங்கப்பா, மீதி 95% வந்து ஃபெயிலியர் இருக்கும். அப்பனா என்னன்னா, இந்த 95 பேர்கிட்ட இருக்க பணம் 5 பேர்கிட்ட போய் சேருது. மீன் சதவீதமா இருந்தாலும் சரி, நம்பரா இருந்தாலும் சரி, போய் சேருது. இப்ப நம்ம அந்த 5 பேர்ல ஒருத்தரா ஆகணும் அப்படின்னா, இந்த 4 புலன்களையும் அடக்கி ஆள்றதுக்கான தன்மை ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு. 2வது, அதற்கு இத செய்யறதுக்கு தேவையான நாலேஜ் இருக்கணும். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் நம்ம இப்ப ட்ரேடிங் சிஸ்டம்ல இதை எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்ப அல்காரிதமிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரைஸ்க்கு வந்து அல்காரிதமா ஒர்க் பண்றதுக்கு அதுக்கு இன்புட்ஸ் வேணும், பிளஸ் அதுல ரிசோர்சஸ் இருக்கணும். அந்த ரிசோர்சஸையும் அந்த இன்புட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணி மேப் பண்ணி கரெக்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் வந்து அல்காரிதம்னு பார்த்தோம். இப்போ ட்ரேடிங் சிஸ்டம்ல இன்புட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 தான், நம்மளுக்கு பிரைஸ், டைம். இந்த பிரைஸையும் டைமையும் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன், இந்த அல்காரிதம் ப்ரோக்ராமிங்குள்ள கொடுத்த உடனே அது ஒரு ரிசோர்சஸ் வச்சிருக்குல்ல, அந்த ரிசோர்சஸ் கூட இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணும்போது ஒரு கிரியேட் ஆகிற ஒரு சினர்ஜி, ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் மேக்ரோ. அந்த மேக்ரோ தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மேக்ரோவை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் ஆக்சுவலா பிரைஸை மூவ் பண்ணும். பிரைஸை எப்படி மூவ் பண்ணும்? 2 வகையில தான் மூவ் ஆகும். என்ன? ஒன்னு வந்து இட் வில் சீக் ஃபார் லிக்விடிட்டி அண்ட் இட் வில் ஆஃபர் அ ஃபேர் வேல்யூ. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா வெல் அண்ட் குட், தெரியலன்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ஸ்பாட்ல சிஸ்டம்ல போயிட்டு நீங்க சார்ட்டை பார்த்தாலும் நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கடைசியா மார்க்கெட்டு லிக்விடிட்டியை சீக் பண்ணியிருக்கா, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கா, இல்ல ஒரு ஃபேர் வேல்யூ ஆஃபர் பண்ணியிருக்கா. ஃபேர் வேல்யூ ஆஃபர்ன்றது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறது, ஒரு பிரேக்கர் பிளாக் எடுக்கிறது, ஒரு மிட்டிகேஷன் பிளாக் எடுக்கிறது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறது, ஒரு ஐஎஃப்இஜி எடுக்கிறது, ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் எடுக்கிறது. இதுதான் வந்து ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ. ஆஃபரிங் ஃபேர் வேல்யூன்றது வந்துட்டு பெரிய கான்செப்டா இருந்தாலும் நம்ம ஏன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இருக்க எல்லா இடத்துலயும் வந்து தொட்டுட்டு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ தான். எங்கெங்கெல்லாம் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கோ அந்த போய் டார்கெட்டா வைக்கணும் இல்லையா, அதுதான் வந்து சீக்கிங் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ல தான் வந்து பிரைஸ் மூவே ஆகுது. ஸோ டெய்லி பயாஸ் டிசைட் பண்ணனா கூட நீங்க சார்ட்டை ஓபன் பண்ணோடனே பார்க்க வேண்டியது, நேத்து கேண்டில் என்ன முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு கேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான், கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான், எங்க இருந்து போக போறான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு 2 விஷயம் வேணும். ஒன்னு பிடிஆர்எஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், 2வது டிரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த டிரா ஆன் லிக்விடிட்டியை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். அது தெரிஞ்ச பிறகு கான்செப்டுவலா புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்த ஸ்லைட்ல. இப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன பிரைஸ்.
பிரைஸ்னா என்ன இருக்கும், ரிசோர்சஸ் அவைலபிள் என்ன இருக்கும்னா ஹிஸ்டரி ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் த மார்க்கெட். நேத்து என்ன நடந்தது, முந்தா நேத்து என்ன நடந்தது, அதுக்கு போன வாரம் என்ன நடந்தது, போன மாசம் என்ன நடந்தது, 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, போன வருஷம் இந்த நேரம் என்ன நடந்தது, இந்த சிஸ்டம்ல இருக்க நியூஸ் பேஸ் பண்ணி இது எல்லாமே தான் வந்து அவைலபிள் ரிசோர்சஸ் வித் தி சிஸ்டம். அந்த அல்காரிதம்ல இருக்க ரிசோர்சஸ் தட் இஸ் கால்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி தான் வந்து ரெக்கார்ட். இப்ப என்ன ரெக்கார்ட் பண்ணோம் மார்க்கெட் அப்படின்னா, பிரைஸ் வந்து எப்பயுமே சார்ட்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஏன்னா பிரைஸ் எப்பவுமே மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு தான் வரும். ஸோ அப்ப நமக்கு இருக்கு கான்செப்டுவலா நமக்கு கேண்டில் தான் இருக்கு. இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் வந்துட்டு மெயினான டேட்டா பாயிண்ட்ஸ், என்னென்னலாம் வந்து ஒரு மெயினான டேட்டா, ஆப்வியஸா ஒரு கேண்டிலோடைய ஓப்பன், ஒரு கேண்டிலோடைய ஓப்பன், ஒரு கேண்டிலோடைய லோ, ஒரு கேண்டிலோடைய ஹை, ஒரு கேண்டிலோடைய க்ளோஸ். அதே மாதிரி தான் இது புல்லிஷ் கேண்டலுக்கும் அதான், பேரிஷ் கேண்டலுக்கும் அதான். இதுதான் கண்டென்ட். இது இல்லாம ஒரு மெயினான கீ பாயிண்ட் இருக்கு. என்னதுன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தி கேண்டல். ஏன் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த கேண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் சொல்றேன், மிட் பாயிண்ட் ஆஃப் அ கேண்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் அ ரேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் அ ட்ரெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலயுமே மிட் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து இப்ப இந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பிரைஸ் சீப்பா இருக்கு, மேல போன உடனே இங்க வந்து பிரைஸ் பிரீமியம் ஆயிடுது. இங்க டிஸ்கவுண்ட், இங்க பிரீமியம். சோ அந்த பிரீமியமையும் டிஸ்கவுண்ட்டையும் வேறுபடுத்தி காமிக்கிற ஒரே புள்ளி வந்து சென்டர் மிட் பாயிண்ட் தான். அது வந்து ஈக்குலிபிரியம் சொல்லலாம், மிட் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 5 இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி ரிசோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதையும் வச்சுக்கிட்டு மேனிபுலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு இன்புட் வந்து பிரைஸ். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நமக்கு பிரைஸ். அது எங்க இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் இன்புட் வந்து டைம். ஆப்வியஸா டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். இந்த டைம் வித் பிரைஸ், பிரைஸுக்கு நம்ம இப்போ சொன்னோம் ஐ லோ எடுத்துக்காச்சு, இது எடுத்தாச்சு. அந்த மாதிரி டைம்லயும் ஒரு சர்டன் டைம் விண்டோஸ் இருக்கு. இந்த டைம் விண்டோஸ்ல இந்த டைம்ல தான் இப்படி நடக்கும், இப்படி இருக்கும். அப்ப நிப்டிக்கும் பேங்க் நிப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் ஸ்டாக்ஸுக்கும் டைம் இருக்கா நவீன் சார் அப்படின்னா கண்டிப்பா டைம் இருக்கு. டைம் விண்டோ இருக்கு. அந்த டைம் விண்டோஸ்ல தான் பிரைஸ் பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள். ஆப்வியஸா பிரைஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல போட்டாச்சு, டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டாச்சு. இப்ப நம்ம பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு விஷயத்த தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஒன்னு சீக்கிங் லிக்விடிட்டி அண்ட் ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிக்விடிட்டின்ற ஒரு பாயிண்ட், ஒரு இமேஜினரி பாயிண்டா வச்சுப்போம். இங்க வந்து ஒரு ஹோல்டு ஐ இருக்கு. ஹோல்டு ஐல என்ன இருக்கும்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் பண்ணவங்களுடைய ஸ்டாப் லாசஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். கரெக்டா? இந்த ஸ்பாட்ல ஸ்டாப் லாசஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாசஸ் இருக்கும். இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. கரெக்டா? அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த கான்செப்ட்ஸை வந்துட்டு எடுத்துப்போம். இந்த பேசிஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டாப் லாசஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் மூவ் ஆகணும். இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு இப்போ என்ன நடக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, டைம், பிரைஸ். இந்த இடத்துல ஸ்டாப் லாசஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து சீக் பண்ணி இந்த லிக்விடிட்டி எடுக்க தான் பிரைஸ் மூவ் ஆக போகுது. ஸோ பிரைஸ் என்ன ஆகுதுன்னா பிரைஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே போயிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த ப்ரீவியஸ் ஐயை எடுத்தாச்சு. ஸோ விச் மீன்ஸ் தட் ப்ரீவியஸ் ஐன்றது வந்துட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியாச்சு மார்க்கெட். லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண உடனே இமீடியட்டா என்ன நடக்கணும், நம்ம படிச்சோம்ல, ஏற்கனவே படிச்சோம். என்ன படிச்சோம், இந்த போன ஸ்லைட்ல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண உடனே ஆஃபரிங் த ஃபேர் வேல்யூ, கீழே என்ன ஃபேர் வேல்யூஸ் இருக்கோ அந்த ஆஃபர், அந்த ஃபேர் வேல்யூக்கு மார்க்கெட் போகணும். ஆனா அப்படியே போயிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்ல. அப்ப என்ன வந்து பேசிஸ்ல வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி போகும்போது ஒரு லிக்விடிட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி கீழே வரணும்னா விற்கிறதுக்கு வாங்க ஆள் இருந்தா மட்டும் தான் விற்க முடியும். இங்க எல்லாருமே விற்கிறதுக்கே ரெடியா இருந்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்கா. ஸோ ஆப்வியஸா வந்து இந்த இடத்துல இம்மீடியட்டா பிரைஸ் ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி போட்டு வர்றதுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து கிரியேட் ஆகாது, பிரைஸ் மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், அல்காரிதம் என்ன பண்ணணும்னா அதுவாவே பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி இட் வில் கிரியேட் அ இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. அது எப்படி பண்ணும் அப்படின்னா பிரைஸை பாருங்க போயிட்டு ரீச் ஆயாச்சு. இது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால இது ரியல் சார்ட்ல இருந்து எடுத்த கண்டினியூஷன் இதுதான். அதை வந்து நான் இப்போ பிபிடியில காமிக்கிறதுனால இது சும்மா நான் கிரியேட் பண்ணதில்லை. இது ஒரு ஒரு ஃப்ளோவை தான் நான் எடுத்து அப்படியே ஒரு எக்ஸாம்பிளா போட்டிருக்கேன். ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ இப்போ பிரைஸ் என்ன ஆகும்னா ஆப்வியஸா மார்க்கெட்ல பிரைஸ் எல்லாமே வந்து மேல இங்க வந்து
என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஈக்குவல் ஐ ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆனதை பேஸ் பண்ணி என்ன நடக்கும்னா, ஆப்வியஸா வந்துட்டு பையர்ஸ் செல்லர்ஸ் என்டர் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயாச்சு. என்னன்னா இங்க செல் பண்றதுக்கு ஸ்வீப் பண்ணியாச்சுல, இப்ப மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்றதுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸஸ் வச்சு இந்த இடத்துல என்டர் ஆயிருப்பாங்க. ரெண்டாவது மார்க்கெட் இங்க வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆயிட்டு இப்படி போயிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆப்வியஸா வந்துட்டு செல் பண்றதுக்கு பை பண்ணிட்டு இங்க ஸ்டாப் லாஸஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து செல் ஸ்டாப்ஸ் சொல்லுவாங்க. இப்ப மார்க்கெட் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, நம்மள அறியாமையே இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இறைய கிரியேட் பண்ணிடுச்சு இல்லையா? ஒரு ஒரு ஸ்மார்ட் மணி மூவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இறைய கிரியேட் பண்ணிடுச்சு. மேல போறதுனாலும் இங்க ஸ்டாப் லாஸஸ் இருக்கு, கீழே வர்றதுனாலும் இங்க ஸ்டாப் லாஸஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. என்ன ஃபர்ஸ்ட் இன்புட்? பிரைஸ், ஹிஸ்டரி ஆஃப் பிரைஸ், ரிசோர்ஸ் எல்லாமே கிடைச்சு. இப்ப நம்ம சொன்ன மாதிரியே செட் அண்ட் டன் ஒரு டைம் விண்டோ இருக்கு நிப்டில ஆர் பேங்க் நிப்டில ஆர் ஸ்டாக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு டைம். அந்த டைம் விண்டோ இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வருது. இங்க வரும்போது இப்ப என்ன ஆகுது, பிரைஸும் டைமும் ஒரே ஸ்பாட்ல வந்து மீட் ஆக போகுது. அந்த மீட் ஆகும் பொழுது மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, அது கிட்ட இருக்க ரிசோர்சஸ வச்சு அடுத்து எங்க மூவ் பண்ண போறோம் அப்படின்ற டிசிஷனை பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்குள்ள மார்க்கெட் வந்து ஆல்காரிதம் வந்து வில் டிஃபைன் வேர் பிரைஸ் ஹஸ் டு கோ. பிரைஸ் இப்படி போக போதா இல்ல பிரைஸ் இப்படி போக போதா, இந்த விண்டோல இது நடந்தே ஆகணும். அந்த நடந்து ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் அண்ட் பிரைஸ் மீட்டிங் டுகெதர் அந்த ஸ்பாட் வரும்பொழுது ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு. இப்ப பிரைஸும் டைமும் மீட் பண்ணியாச்சு, ரிசோர்சஸை வச்சு அல்காரிதம் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. என்ன அல்காரிதம் டிஃபைன் பண்ணிருக்கு, ரிசோர்சஸ் வச்சு எந்த சைட்ல மார்க்கெட்டை மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்குன்னா, இங்க இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, அன்டச்டு ஃபேர் வேல்யூ கேப். வெறும் ஃபேர் வேல்யூ கேப்னு கிடையாது, இதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பிரேக்கரோ ஒரு மிட்டிகேஷனோ ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் பிடிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கண்ணில் படுற இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு என்ன பண்ணிருக்கு, ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ ஏரியாவா தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியை சீக் பண்ணியாச்சு, அப்புறம் மார்க்கெட் ஃபேர் வேல்யூ ஏரியாக்கு தான் வரணும். ஸோ மார்க்கெட் இப்போ வந்தாச்சு, இப்போ வரணும், இங்க வரணும், டைம் டிசைட் பண்ணியாச்சு, எல்லாமே நடந்துட்டு இந்த மூணுமே இந்த 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 ஸ்பாட் இருக்குல்ல, பிரைஸ் டைம் அண்ட் ரிசோர்சஸ், இந்த மேட்ச் ஆகிற ஸ்பாட் இருக்குல்ல, இதுதான் வந்து மேக்ரோன்னு சொல்லுவோம். இந்த மேக்ரோல தான் பிரைஸ் வந்து எக்ஸாபிடண்டா நீங்க பாப்பீங்கல்ல, பிரைஸ் திடீர்னு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு, 150 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு, பிரைஸ் திடீர்னு திருப்பி ரிவர்ஸ் ஆகி 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டு அழகா மார்க்கெட்டுக்கு கீழேயும் மார்க்கெட்டுக்கு மேலேயும் அல்காரிதம் வந்து ஒரு ஸ்டாப் லாசஸ் ஒரு லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது மூணுமே மேட்ச் ஆகும்போது என்னென்ன பிரைஸ் டைம் அண்ட் ரிசோர்ஸ் மேட்ச் ஆகும்போது பிளாஸ்ட் ஒரு ஒரு ஃபாஸ்டான ஃபால். இப்போ இந்த ஃபாஸ்டான ஃபாலை பார்த்தோன்னே என்ன மார்க்கெட் கீழே விழுப்பதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்டர் ஆயிருப்பாங்க செல்லுக்கு. அவங்களையும் இந்த இடத்துல இருக்க பை ஸ்டாப்பையும் ஃப்ராக்ஷன்ஸ்ல மார்க்கெட் வந்துட்டு போய் எடுக்கும். ஸோ இப்போ இவங்களும் இறதான், இவங்களும் இறதான், ரெண்டு பேரையுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்படிதான் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல வந்துட்டு பிரைஸோடைய மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம கன்சியூவ் பண்ணிக்கிட்டோம்னா மார்க்கெட் என்ன பண்ணும், பேசிக்கலா ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளுமே ஒரு அல்காரிதம்ல போயிடணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆச்சு, பை சைட் லிக்விடிட்டி எடுத்தாச்சு, எடுத்த உடனே நெக்ஸ்ட். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், நவீன் சார் நீங்க இப்ப சொல்றீங்க மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போயிடுச்சு, ஏன் இங்க இருந்து மார்க்கெட் மேல போக? கண்டிப்பா போகலாம். எப்போ வந்து மார்க்கெட் ஹஸ் அட்டைன்ட் இட்ஸ் ஒரு சர்டைன் லெவல் அட்டைன் ஆயிடுச்சு ரிவர்சல் அப்படின்னா ஆப்வியஸா என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து இங்க இப்ப இருக்கிறது வந்து மேல மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்றதுனால ஃபேர் வேல்யூ இங்க இருக்கு. பேரிஷ் மார்க்கெட்னா என்ன, ஃபேர் வேல்யூ பிரீமியம்ல இருக்கும். இங்க வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு ஹைக்கு மேல இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக் தான் ஃபேர் வேல்யூ ஃபார் செல்லிங். அந்த இடத்துக்கு போயிட்டு எது லிக்விடிட்டி, இதுதான் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து சடனா வந்து இந்த இடத்துல அடிக்கணும் ஃபாஸ்டா. ஸோ அகெயின் அப்பயுமே பாருங்க, ஓப்பன் ஆனோடனே பை ஸ்டாப்ஸ், இந்த ஸ்டாப் லாஸஸ் அடிச்சாச்சு, வேகமா வந்து இந்த ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு இங்க இருக்க ஸ்டாப் லாஸ்க்கு ஓடி வருது. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்றது? இப்ப நீங்க நான் சொல்றேன், நீங்க இது இருந்தது ஓகே. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி வருவானா இல்ல இப்படி போயிட்டு இப்படி வருவானா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பேசிஸ், அந்த கான்செப்ட்ஸ், தாட் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம 2.0ல வந்து தெளிவா வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கீயான ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் கான்செப்ட் தான் வந்து ட்ரா அண்ட் லிக்விடிட்டி தெரிஞ்சுக்கிறது. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப
அடுத்தது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரைஸ் மூவ் ஆகும்போது ரெண்டு விஷயத்துக்கு தான் பிரைஸ் மூவ் ஆகும். ஸோ பிரைஸ் ஹவு பிரைஸ் மூவ்ஸ் ஒன்லி பிட்வீன் ஆஃபர் ஃபேர் வேல்யூ அண்ட் சீக்கிங் லிக்விடிட்டி. ஃபேர் வேல்யூல இருந்து பிரைஸ் வந்துட்டு சீக்கிங் லிக்விடிட்டிக்கு போகுது, திருப்பி லிக்விடிட்டி சீக் பண்ண பிறகு திருப்பி ஃபேர் வேல்யூ கொடுக்குது. இந்த இடத்துல இருந்து கீழ இருந்து இங்க இருந்து மேல போறதுக்கும், இந்த இடத்துல இருந்து மேல போகுது இல்லையா, இங்க இருந்து இப்படி மேல போகும்பொழுதும் இங்க இருந்து இங்க கீழே வரும்பொழுதும் algorithm will follow a set of கான்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஆரேஸா இருக்கும். அந்த ஆரேஸ் வில் ஆக்ட் அஸ் அ லேடர், வில் ஆக்ட் அஸ் ஒரு ஏணிப்படிகளா வந்து உதவி பிரைஸை வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணும். அதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம சொல்ற போன சீரீஸ்ல படிச்ச பிடிஆர்ஏஸ். எப்படி மேல போகும்பொழுது வந்து பிடிஆர்ஏஸை வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா யூஸ் பண்ணி பிரைஸ் மேல போச்சோ, கீழே வரும்போதும் பிரீமியம் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வரும்போதும் பிடிஆர்எஸ் யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் வரும். இவ்வளவுதாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம மார்க்கெட்ல நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டுக்கு பின்னாடி நடக்கிற முக்கியமான விஷயம். இந்த வீடியோ 30 மினிட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ முழுசா பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தெரிஞ்சவங்க வெல் அண்ட் குட். தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெயினான வீடியோ போடுறோம். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா உங்களுடைய ட்ரேடிங்ல வந்து 3 விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து நம்மளுடைய கான்செப்சுவலா நம்ம கான்செப்ட் டீவியேட் ஆகும்போது ரொம்ப சூனா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7,000 வரைக்கும் லாஸ்ட்ல எல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ண மாட்டோம். 500 இருந்து 800 ரூபாய் 1000 ரூபாய் போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எடுத்திருக்க டிசிஷன் தப்பு. ஸோ நம்ம எக்ஸிட் ஆயிடணும். மார்க்கெட் நம்ம நினைக்கிறத செய்யல, அது வேற ஏதோ ஒன்று செய்ய போகுது. ஒன்னு. ரெண்டாவது, முன்னாடியே சொன்ன மாதிரி டார்கெட் 3000 ப்ராஃபிட் வந்தோடனே கை கால்லாம் ஈரமாயிட்டு ஐயோ இந்த ப்ராஃபிட்டை போடுன்ற அந்த ஃபியர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபியர் இல்லாம இங்க வரைக்கும் மார்க்கெட் போவான் அப்படின்றத நம்ம வச்சு வெயிட் பண்ணி எடுக்க முடியும். மூணாவது, இந்த மார்க்கெட் நடுவில் கன்சாலிடேட் பண்ணும்போது லிக்விடிட்டி எடுத்துட்ட பிறகு கன்சாலிடேட் பண்ணும்போது அந்த பை சைட்ல எஸ்எல் வச்சுட்டு என்ட்ரானவங்களும் இந்த செல் சைட்ல எஸ்எல் வச்சுட்டு என்ட்ரானவங்களும் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தவங்களா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். எங்க மூவ் ஆக போகுது, எப்ப மூவ் ஆக போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்ப அது எங்க மூவ் ஆக போகுது, எப்பத்துல இருந்து மூவ் ஆக போகுதுன்றத ஐடென்டிஃபை பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3 விஷயம் நடந்துட்டாலே அந்த 5% 95% சொன்னல அந்த 5% கேட்டகரியில வந்து நம்ம டெஃபினட்டா போயிடுவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து எங்களுடைய ட்ரேடிங் என்னுடைய டெலகிராம் சேனல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஏன் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க சொன்னா, எங்களுடைய சேனல்ல வந்து நாங்க சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுப்போம். அந்த சேனலோட லிங்க்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா we will be posting our trading ideas. ஜென்ரலா நாங்க கால்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த கால்ல பை பண்ணுங்க, இந்த கால்ல செல் பண்ணுங்க, இந்த புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க, இதெல்லாம் எங்க we are just giving a concepts oriented. நாங்க சொல்லி கொடுக்குற கான்செப்ட் மார்க்கெட்ல நடக்கும்போது ரியல் டைமா இது நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு டெபிக்ஷன்ஸ் தான் வந்து நாங்க ஜென்ரலா காமிப்போம். ஸோ அந்த மாதிரி காமிச்சதான வீடியோஸ் தான் இது எங்களோட டெலிகிராம் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ட்ரேட் எடுத்து போடுறது, ப்ளஸ் எங்களில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். கேள்வி கேட்போம், ஒரு கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கேள்வி கேட்போம், அதுக்கான பதில்கள் கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு மீம்ஸ் ஷேரிங், இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டுவலாக மார்க்கெட் நடக்கிற விஷயங்கள், எஜுகேஷன், நாலேஜ் ஷேரிங், ஆன் த கோ, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கம்யூனிகேட், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் இட் நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா வந்துட்டு யூ வில் கெட் தி இன்சைட்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். ஒன்று, நீங்கள் ஜாயின் பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே அது ரிக்வஸ்ட்டாக எங்களுக்கு வரும். we will see you in the next video. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க, இனிமேலும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்டோட ஐ சே தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து வித்தின் 2 days வந்துடும் உங்களுக்கு. இட் வில் பி ஆன் DOL. See you at the next video. Thank you. Subscribe 3CT Tamil Trader YouTube channel.